ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதோட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பு தமிழில் செகண்ட் லெசன் கதையியல் அதான் பார்க்க போகிறோம். இப்போ கதையை வந்துட்டு நமக்கு இப்போ உருவானது அப்படின்றது கிடையாது. நம்மளோட தொல்காப்பியத்துலேருந்தே அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மேலை நாட்டிலேருந்து பெறப்பட்ட வடிவ நேர்த்தியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சிறுகதைகள் அப்படிலாம் தோன்றியிருக்கு. ஓகேவா? இந்த பாடப்பகுதியில் வந்துட்டு தமிழ் சிறுகதைகளின் வளர்ச்சி குறித்தும் பல்வேறு காலகட்டங்களில் எழுதிய படைப்பாளர்கள் குறித்தும் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. நல்ல கதை இலக்கியங்களை படிப்பதற்கும் திறனாய்வு செய்வதற்குமான வழிகாட்டல் பொருத்தமான எடுத்துக்காட்டுகளோட சொல்லியிருக்காங்க. இப்போ சிறுகதையெல்லாம் எப்படி எழுதுறது, அதை எப்படி ரசிக்கிறது, எந்த மாதிரிலாம் சிறுகதை டைப்ஸ் இருக்குது, அது மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் வந்துட்டு சில சிறுகதைகளோட ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த கதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். வந்துட்டு யானையோட சாவு வந்துட்டு சார்வாகன். ஓகேவா? அந்த யானை நம்மளோட 11th லெசனில் கூட இருக்குல்ல, யானை பற்றி ஒரு லெசன். அதில் ஒரு சார் தானே இருப்பார், மோகனா, ஜெயமோகன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சார் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. பூ உதிரும் அப்படின்னா ஜெயகாந்தன். பூ உதிர்றப்ப அப்படியே காந்த மாதிரி இழுத்துக்குதான் பூமி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருகமுடிய கதவுகள் சூடாமணி. இருகமுடிய கதவுகள் சூடாமணி அப்படின்றது வந்துட்டு சும்மா கதையை வந்துட்டு கதை வந்துட்டு பின்னாடி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு அதை மறக்காது. அடுத்து வந்துட்டு நசுக்கம் தர்மன். அந்த பஞ்ச பாண்டவர்களில் தர்மனை போட்டு நசுக்கிறாங்க. ஏன்னா எல்லா ப்ரெஷருமே அவங்களுக்கு தான் வரும் அந்த பகடை ஆடுறப்ப. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேபி குட்டி வந்துட்டு கே பாலமுருகன். இது சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் பாலமுருகன்னா அப்புறம் குட்டி பையனை பேபி அப்படின்னு தான் சொல்லுவோம், சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பசி தாமரை செல்வி. எனக்கு தெரிஞ்சிருக்கா தாமரைன்னு இருக்காங்க, அவங்ககிட்ட பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள வச்சு ஞாபகம் வச்சேன். அடுத்து அசமஞ்சா பாபுவோட நாய் சத்யஜித்ரே. இது இந்த கதையை படிச்சிங்கன்னா அவங்களுக்கே வந்துட்டு ஃபேவர் ஆயிரும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் இதுக்கு ஷார்ட்கட்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்புறம் ரப்பர் பந்து வந்துட்டு எஸ் ராமகிருஷ்ணன். ஓகேவா? இந்த மாதிரி விளையாடுற மாதிரி பொருள்லாம் வந்துச்சுன்னா ராமகிருஷ்ணன் தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பனித்துளியோட பேச்சு வந்துட்டு ரசூல், ஹச்ஜி ரசூல். பனித்துளிலாம் நிறையா வந்துட்டு இருக்கப்போ வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாக தெரியும், ரோடே ஒழுங்காக தெரியாது. அடுத்து ஒற்றை குரல் வந்துட்டு இளங்கோ கிருஷ்ணன். ஓகேவா? இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும். இப்போ வந்துட்டு இது எப்படி உருவானுச்சு அப்படின்னா, இப்போ ஆதி மனிதன் வந்துட்டு இப்போ எங்கேயாவது போயிருப்பாங்க, அங்கே நடந்ததை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே அது போக போக வந்துட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி தான் வந்துட்டு இது உருவாகியிருக்கு. ஓகேவா? அடுத்து வந்துட்டு தொடக்கத்தில் தமிழ் மரபில் கதைகள் வாய்மொழியாகவே சொல்லப்பட்டன. பின் உரைநடை கலந்த கதைப்பாடல்கள் கதைகளை தந்தன. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறும் வாய்மொழியாக சும்மா அங்கே என்ன நடந்ததுன்றது சொல்லியிருக்காங்க அப்படியே. அப்புறமா வந்துட்டு உரைநடை கலந்த கதை பாடல்கள் மாதிரி அப்படியே பேசுகிற மாதிரியே பாடல்கள், சரி, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மொழியின் வரி வடிவம் செழுமைப்பட்ட பிறகு கதை இலக்கியம் எழுத்தில் பதிவானது. சரி, நல்லா வரி வடிவம் மாதிரி எழுதுறதுக்கு நல்லா நம்ம செழுமையாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா எழுத பழகிட்டாங்க. அது மாதிரி எழுத பழகினதுக்கு அப்புறமா வந்துட்டு கதை இலக்கியம் எழுத்துலேயும் போகுது. இப்போ இதில் வந்துட்டு தொல்காப்பியத்தில் வந்துட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க, பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படின்னு சொல்லிட்டு. பொருள் மரபில்லா பொய்மொழியானும், இப்போ எந்த பொருளுமே இல்லாத ஒரு பொய்மொழியாகவே இருந்தாலும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும். சரியா? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. கொண்டு பொருள் மரபில்லாம் பொய்மொழியானும் அப்படின்றது கொண்டு கற்பனை கலந்து புனைவு மொழியாக. சரியா? அதாவது யானையும் குருவியும் தமக்குள் நட்பு பாராட்டி பேசிக்கொள்வதை போல. அதுவும் வந்துட்டு பொருளோடு புணர்ந்து நகைமொழியானும் என்பதற்கு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சு. சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொய் கலந்திருக்கும், கற்பனையா இருக்கும். அது வந்துட்டு பொருள் மரபில்லாம் பொய்மொழியானும், அதாவது அப்படி ஒரு பொருளே இருக்காது, அந்த மாதிரி வந்துட்டு ஒன்று கற்பனையாக சொல்கிறது. அடுத்து வந்துட்டு பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் அப்படின்னா உண்மை கலந்துருக்கும், அந்த மாதிரி, ஆனால் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும் அந்த மாதிரி.
அது மாதிரிலாம் வந்துட்டு நம்ம தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மரபிலிருந்து மேற்கூறிய இரு கூறுகளையும் எடுத்துக்கொண்டு பாரதியார் தமது கதையை உருவாக்கினார். அவரது காக்காய் பார்லிமெண்ட் கதையில் காகங்களோட பேச்சு உண்மை கலந்த வேடிக்கை பேச்சாக இருக்கின்றன. இந்த மரபு கூறுகளுடன் அமைந்த அவருடைய ஆறில் ஒரு பங்கு சரியா 6ல் 1 பங்கு. இது வந்துட்டு என்ன ஷார்ட்கட்னா வந்துட்டு பட்டாசு. 6 வழியா போயிட்டு இருக்கும்போது நம்ம பட்டாசு வெடிக்கிறோம். சரியா? அப்ப நம்ம வச்சுக்கோங்க. 6ல் 1 பங்கு. அது வந்துட்டு பட்டாசு. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரதியார் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நான் 2 இது சொன்னோம்ல, பொருள் மரபெல்லாம் பொய்மொழியானும், அப்புறம் வந்துட்டு பொருளோடு புலர்ந்த நகைமொழியானும். இந்த மாதிரி இது 2யும் ஃபாலோ பண்ணி பாரதியார் வந்துட்டு ஒன்று எழுதியிருக்காருன்றது காக்காய் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு காக்காலாம் வந்துட்டு பேசிக்கிறது வந்துட்டு ஒரு உண்மை கலந்து வேடிக்கை பேச்சா இருக்குதான். அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு சிறுகதையெல்லாம் வந்துட்டு மேலை நாடுகளோட இலக்கிய வடிவமாக திறனாய்வாளர்கள் வரையறுக்கின்றன. இப்போ உலக சிறுகதைகள் அமைந்த வடிவத்தை பின்பற்றிய தமிழ் சிறுகதைகளும் எழுதப்பட்டன. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம். கதைகள் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட தொல்காப்பியத்திலேருந்தே இருந்துட்டு இருக்கு. ஆனால் சிறுகதைகள்ன்றது வந்துட்டு நம்ம அந்த கதைகளை கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம மேலை நாட்டர்கள்லாம் வந்துட்டு எப்படி எழுதுறாங்கன்றதை பார்த்து தான் நம்ம எழுதுறோம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு சிறுகதைங்கிறது வந்துட்டு ஒரு சம்பவம், ஒரு மனநிலை, ஒரு சிக்கல், அது மாதிரி ஒரு பொருள் பத்தி மட்டும்தான் எழுதுவாங்க. அதில் 2-3 விஷயத்தை பற்றிலாம் எழுத மாட்டாங்க. ஒரு பொருள் பற்றியே கடைசியில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதில் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்கணும். அதுக்கு பேர் தான் சிறுகதை. இப்போ வந்துட்டு எல்லாரும் ஒரு கதை இருக்குது அப்படின்னா அது சின்னதாக இருக்குன்றதுனால சிறுகதை அப்படின்னு சொல்லிட முடியாது. அது கடைசியில் முடியிறப்ப வந்துட்டு அதில் நம்ம ஒன்று எதிர்பார்த்துருப்போம். அடுத்த சீன் இதுவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை முற்றிலும் மாறுபட்டு வேற ஒரு திருப்பத்தோட இருக்கணும். அதுக்கு பேர் தான் சிறுகதை. ஓகேவா? இந்த மாதிரி ஓர்மை கொண்டது தான் வந்துட்டு சிறுகதை. இதை வந்துட்டு வாசகனை ஊகித்தறிய முடியாத ஒரு திருப்பத்தை இறுதியில கொண்டு முடியணும். இந்த வரையறைக்கு உட்பட்டே திறனாய்வாளர்களால் சிறுகதையின் வடிவம் மதிப்பிடப்படுகிறது. தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஒரு சிறுகதையை வந்துட்டு எழுதினது யார் அப்படின்னா வாவேசு. அவங்க எழுதினது வாவேசு அப்படின்னா வரகநேரி வேங்கட சுப்பிரமணியம் அப்படின்றது. குளத்தங்கரை அரசமரம். இது 1915. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு அரசமரம் பேசுவது போல இருக்கும் இந்த கதை. இது அதன் சமகால சிக்கலை நுட்பமாக பேசி செல்கிறது. அதே மாதிரி மாதவையாவோட சிறுகதைகளும் வந்துட்டு தொடக்க கால சிறுகதைகளாக தான் அறியப்படுகிறது. சரியா? மாதவனும் அவங்களும் வந்துட்டு தொடக்க காலத்தில் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குளத்தங்கரை அரசமரம் அப்படின்னா தலை குளத்தங்கரையில் நிறைய தலைலாம் கிடக்கணும்னு வச்சுக்கலாம். அப்படிலாம் குளத்தங்கரை அரச மரத்துல வந்துட்டு அஜித் வந்துட்டு ஏதாவது சாங்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி குளத்தங்கரை பக்கத்துல அந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு தமிழ் சிறுகதை படைப்பாளர்கள் 5 தலைமுறைகளாக பிரிக்கப்படுறாங்க. அதுல முதல் தலைமுறை பார்க்கலாம். தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். அவரது சமகால எழுத்தாளர்களுள் பிச்சமூர்த்தி, மௌனி, கூப்பா ராஜகோபாலன், பி.எஸ். ராமையா, சிதம்பர சுப்பிரமணியன் ஆகியோர்லாம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த மணிக்கொடி காலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உள்ளவங்க தான் அவரை கொஞ்சம் மாறி கொடுத்துருக்காங்க. புதுமை பித்தன். ஓகேவா? அந்த மணிக்கொடி காலமும் காசுக்காக பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருப்போம். சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சில பிச்சமூர்த்தி அப்போ வந்துட்டு ராஜா வந்துட்டு வராரு. அப்போ சூப்பராக வந்துட்டு யார் பிச்சை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகிறாரு. அப்போ ராஜகோபாலன் சூப்பராக யார் பிச்சை எடுக்கிறான்னு பார்க்குறாரு. அதில் வந்துட்டு சிலர் மௌனமாக இருக்காங்க, சிலர் வந்துட்டு ராமம் போட்டுறாங்க எல்லாத்துக்கும். அதுதான் நான் வச்சுக்கோங்க. சரியா? இவங்கெல்லாம் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதில் இருக்காங்க. இவர்கள் அனைவரும் வந்துட்டு சிறுகதைகளை முக்கியத்துவம் கொடுத்த மணிக்கொடி இதெல்லாம் எழுதியவங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தசாரதி, அகிலன் ஆகியோர் புகழ்பெற்ற லட்சியவாத கதைகளை படைத்திருக்காங்க. சரியா? பார்த்தாவுக்கு வந்துட்டு அகிலா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதான் வந்துட்டு லட்சியமே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்காலகட்டத்தில் எழுதிய கல்கி பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. ஓகேவா? கல்கி வந்துட்டு இந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் தான், முதல் தலைமுறை. ஓகேவா? இது திரும்ப திரும்ப படிங்க, அப்படிதான் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்து வந்துட்டு 2ஆம் தலைமுறை. புதுமை பித்தனை தொடர்ந்து லாசா ராமாமிர்தம், கானா சுப்பிரமணியம், சீசு செல்லப்பா, எம்.வி. வெங்கட்ராம், ஆர். சண்முக சுந்தரம்
போன்ற படைப்பாளிகளிடம் இருந்து சமரசமில்லா சமூக விமர்சன கதைகள் வந்துட்டு எழுந்தன. இப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 2ஆம் தலைமுறை அப்படின்னாலே 2ஆ பிரிச்சு விட்டுருவாங்க. ஒரு சமரசமே இருக்காது அவங்க கிட்ட. இப்பதான் சண்டை போட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா சமரசமில்லா சமூக விமர்சன கதைகள் தான் இதுல இருக்கு. இதுல வந்துட்டு யாரு புதுமை பித்தனை தொடர்ந்து லாசா ராமாமிர்தம். சரி, அவர் அமிர்தம் கிடைச்சிருக்கு அப்படின்னா 2 பேரும் பிச்சுப்பாங்க. சுப்பிரமணியம் கானா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வச்சு ஞாபகம் வச்சேன். அடுத்து சீசு செல்லப்பா. செல்லப்பா வந்துட்டு ஒரு விஷயத்த செல்லமா பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது அப்படிதான் பிச்சுக்கிட்டு போயிடும். அடுத்து எம்.வி. வெங்கட்ராம் ஆர். சண்முக சுந்தரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்கட்ன்ற பையன் வந்துட்டு நல்லா சண்முக சுந்தரம். அப்படியே முகம் பார்க்க அழகா இருக்கு. செல்லமா வளர்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? செல்லமா வளர்த்துட்டு இருக்கப்போ வந்துட்டு அமிர்தம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டே 2 ஆக்கிட்டான். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வீட்டே 2 ஆக்கிட்டாங்க. எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு? வெங்கட்ன்றவங்க செல்லமா வந்துட்டு வளர்க்குறாங்க. அழகா இருப்பாங்க. சண்முக சுந்தரம் வந்துட்டு அமிர்தம் கிடைச்சிருக்கு அப்படின்றது வந்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டே 2 ஆக்கிட்டாங்க. அடுத்து வந்துட்டு இதுல பெண்ணுலக சித்தரிப்பு கதைகள் வந்துட்டு குமுதினி, டி.பி. ராஜலட்சுமி, கி. சரஸ்வதி அம்மாள். குமுதினி, ராஜலட்சுமி, சரஸ்வதி, லட்சுமி சரஸ்வதி. இவங்க 2 பேர்த்துக்கும் குங்குமம் வைக்கிறப்ப நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை வருது. சரி, அதை வச்சுக்கோ. லட்சுமி சரஸ்வதி. லட்சுமினா என்ன? செல்வம். சரஸ்வதினா கல்வி. இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை. அது மாதிரி எதுவும் படத்துல கூட வரும்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 3ஆம் தலைமுறை. இதுக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது, நிறைய பேர் வருவாங்க. அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்காலகட்டத்துல முன்னோடிகள் போட்ட பாதையில் உலகம் வேகம் பிடித்த தமிழ் சிறுகதை. சரி, இந்த காலத்துலதான் வந்துட்டு உச்சத்தை தொட்டிருக்கு. 3 மூவி வந்துட்டு நல்ல பயங்கர வெற்றி அடைஞ்சதால உச்சம்னு வச்சுக்கோங்க. எளிய மனிதர்களின் பண்பு நலன்களை நுட்பமாக பதிவு செய்த கு. அழகிரிசாமி. சரியா? எளிய மனிதர்களை பத்தி சொல்றப்ப அழகா பண்பு நலன்கள்லாம் அழகா இருக்கும். அடுத்து கவித்துவமான சொற்சித்திரங்களை படைத்த நகுலன். சொற்சித்திரங்கள் கவி அழகா வந்துட்டு சொற்சித்திரம் அப்படின்னா அந்த நகுலன் வந்துட்டு நகுலன்னா அவங்க பேர் நினைக்கிற ஒரு படத்துல வந்துட்டு அவங்க நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுப்பாங்கல்ல. தேவயானியோட தம்பி அவங்க நிறைய படம் நடிச்சிருப்பாங்க பாருங்க. அவங்க வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி தருவாங்க. அதில் வந்துட்டு நல்லா சொல்லலாம் பார்க்க இப்படி சித்திர மாதிரி அழகா எழுதுவாங்க. பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்துட்டு மனித உறவுகளை மனச்சலனங்களையும் சித்தரித்த தி. ஜானகிராமன். ஜானகி அம்மா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய மனச்சலனம் இருக்கு. ஓகேவா? தி. ஜானகிராமன். சிறந்த வடிவ ஓர்மையுடன் எழுதிய சுந்தர ராமசாமி. பசுவையா தானே இவரு? ஆமா, சிறந்த வடிவ ஓர்மை. பசுவுக்குலாம் எப்போ ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால ஓர்மை நாம வச்சுக்கோங்க. பசுவையா. பெருநகர நடுத்தர வாழ்வு எழுதினது அசோகமித்திரன் ஆகியோரோட படைப்புகளை எழுதியிருக்கு. ஓகேவா? நடுத்தர வாழ்வு அசோகமித்திரன். சோகமா தானே இருப்பாங்க நடுத்தர வாழ்வமா பெருநகரங்கள்ல. ஓகேவா? அடுத்து வந்துட்டு வலியும் அவமானமும் இந்த வாழ்வியலை பதிவு செய்த சி. நாகராஜன். நாகம் கடிச்சிச்சுன்னா வலியும் அவமானமும் வரும். ஓகேவா? தம் கிராமிய பின்புலத்தை களமாக்கி கொண்டு வட்டார மொழியில் கதை சொல்லும் கி. ராஜநாராயணன். வட்டார மொழி அப்படின்னால கி. ராஜநாராயணன். சரியா? அடுத்து வந்துட்டு கிராமிய பின்புலம் நாம வச்சுக்கோங்க. அடுத்து பெருநகர வாழ்வியலை பெரிதும் எழுதிய இந்திரா பார்த்தசாரதி. வெறும் பெருநகரத்துல வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்றது வந்துட்டு இந்திரா பார்த்தசாரதி. இந்திரா பெருநகரத்துல ஒரு இந்தி தான் பேசுவாங்க. இந்திரா பார்த்தசாரதின்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு பெருநகரத்துல உள்ள நடுத்தர வாழ்வு சொல்றது வந்துட்டு அசோகமித்திரன். அடுத்து வந்துட்டு கற்பனை தவிர்த்த இயல்புவாத படைப்புகளை தந்த நீல பத்மநாபன். பத்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு நல்லா எப்போதான் கற்பனையா அவங்க மட்டும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராவது இருந்தாங்கன்னா அவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை உளவியலை
கதைகளாக்குறது சார்பாகனா யானை கதையை பார்த்தோம்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறியீட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு நான் முத்துச்சாமி. ஓகேவா? முத்துலாம் வந்துட்டு சிம்பிளாக தானே யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு மாதவன் வந்துட்டு வறுமையை சித்தரித்த மாதவன். தவம் பண்றவங்கலாம் வறுமையில தான் இருப்பாங்க. வறுமைனா அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி. அடுத்து நாஞ்சில் நாட்டு மக்களோட வாழ்வை எழுதினது வந்துட்டு அரங்கநாதன். ஓகேவா? நாஞ்சில் நாடுனாலே நமக்கு யார் ஞாபகம் வரும்? கவிமணி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அதனால விநாயகர்லாம் பெரிய அரங்கத்துலதானே வச்சிருக்கோம், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கவிமணினாலே விநாயகர் தான் ஞாபகம் வச்சுப்பேன். அடுத்து வந்துட்டு ஒரு பார்வையாளனாக வாழ்வை நேரடியாக பதிவு செய்த கரிச்சாங்குஞ்சி எளிய மனிதர்களின் மன ஓட்டங்களை எழுதிய கந்தசாமி போன்றவரோட படைப்புகள் வெளிவந்தன. ஓகேவா? எளிய மனிதர்களோட மன ஓட்டங்களை எழுதியிருக்காங்க. முற்போக்கு எழுத்துக்களால் மக்களுடன் நேரடியாக விவாதித்த ஜெயகாந்தன். சரியா? காந்த மாதிரி இருக்கணும்னா நல்லா முற்போக்கா எழுதணும். அடுத்து வந்துட்டு தம் கூர்மையான படைப்புகளால் பெரும் புகழ் பெற்றிருக்காரு. அடுத்து தோமுசி ரகுநாதன், முத்தையா, டி செல்வராஜ், சு சமுத்திரம், பொன்னிலன், ஜெயபிரகாசம் போன்றவரும் சிறந்த முற்போக்கா எழுதியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு சூடாமணி, ராஜம் கிருஷ்ணன், கோமகள், லட்சுமி, அனுத்தம்மா. இப்போ ஏற்கனவே ஒரு லட்சுமி பார்த்தோம்ல, அது வந்துட்டு ராஜலட்சுமி, இது வெறும் லட்சுமி. ராஜம் கிருஷ்ணா எத்தனாவது? 3வது. ஓகேவா? கோமகள், ராஜம் கிருஷ்ணன், ஆர் சூடாமணி, லட்சுமி, அனுத்தம்மா. சரி, ஓகே. இது ஞாபகம் வச்சுக்க வேணாம், நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, மற்றதெல்லாம் தரவாக வச்சுக்கோங்க, அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இப்போ 4ஆம் தலைமுறை. இத்தலைமுறை எழுத்தாளர்களை பெரும்பாலானவங்க வந்துட்டு மென்மையான மொழியில் வாழ்வின் நுட்பமான தருணங்களை எழுதினார். ஓகேவா? 4 அப்படின்னாலே வந்துட்டு சினிமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது எப்படியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிலாம் இந்த அமரன் படத்தில் கூட வந்துட்டு 444RR அப்படின்றது தான் வந்துட்டு அமரனோட தான் இருக்கும். 44RRல 4னாலே சினிமான்னு வச்சுக்கோங்க. மென்மையான மொழியில தான் வந்துட்டு வாழ்வின் நுட்பமான தருணங்களை எழுதினார். ஓகேவா? படம்லாம் பார்த்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்ண நிலவன், வண்ணதாசன். அடுத்து இப்போ வந்துட்டு வண்ண நிலவன்னா இப்போ படத்தில் நடிக்கிறவங்க கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதில் வண்ண நிலவன், வண்ணதாசன், விட்டல் ராவ் கணத்துல விடுவாங்க அந்த படத்தில், அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? படத்துலலாம் அவர் காமிப்பாங்க. பூமணினா ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி இருப்பாங்க. நாஞ்சில் நாடன்னா அவரை வந்து திடீர்னு வந்துட்டு நஞ்சிடுவாங்க போட்டு அடிக்கிறதுலையே. அடுத்து ஆதவன் படம் பேரே இருக்கு. பிரபஞ்சன்னா வந்துட்டு யூனிவர்ஸ்லாம் நிறைய அவங்களுக்கு தெரியும், யூனிவர்ஸை பற்றி தான் நிறைய அட்ராக்ட் பண்ணுறாங்க. அடுத்து தில் இருக்கும் அவங்களுக்கு ஒரு படத்தில் நடிக்கிறப்ப. ஜெயந்தன் அப்படின்னா எப்பவுமே ஜெயம்தான் அவங்களுக்கான ஜெயந்தன். அடுத்து தஞ்சை பிரகாஷ், பிரகாஷ் ராஜ் ஞாபகம் வச்சுக்கோ. தோப்பில் முகமது மீரான், தோப்புலலாம் நிறைய படம் எடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு ராஜேந்திர சோழன். சரியா? ராஜேந்திர சோழனை பற்றிலாம் படம் வந்திருக்கு. சூரியகாந்தன், சூர்யாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவீந்திரனும் சூர்யாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிஎம் முத்து, சிஎம்மாக இருக்கவங்களாம் படம் நடிப்பாங்க. சிஎம் முத்து. முத்துசாமி எதுக்கு வருவாங்க? நான் முத்துக்குமாரன், முத்துசாமி. அது முத்துசாமி தான் குறியீடு. ஓகேவா? வெறும் முத்துவன் தான் சிஎம் முத்து. 4ஆம் தலைமுறை. இப்போ ஜெயகாந்தனுக்கு அப்புறமே எழுதிய சிறந்த முற்போக்கு படைப்பாளிகளாக கந்தர்வன், தமிழ்ச்செல்வன், மேலாண்மை பொன்னுசாமி, தனுஷ்கோடி ராமசாமி, வேலராமமூர்த்தி, சோலை சுந்தர பெருமாள், தேனி சீருடையான் போன்றவர்கள்லாம் குறிப்பிடலாம். மிக நவீனமான புனைவு நடையை கொண்டவர் சுஜாதா. ஓகேவா? இப்போ வந்துட்டு கந்தர்வன்னா வந்துட்டு கந்தலான ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க. தமிழ்ச்செல்வன்னா அந்த படத்தில் ரெமோபத்தில் வாடியும் தமிழ்ச்செல்வன் சாங்கருக்குள்ள தமிழ்ச்செல்வன். மேலாண்மை பொன்னுசாமி, பொண்ணுல நிறைய இருக்கும், அது பொண்ணு மீன்ஸ் கோல்டு. அடுத்து வந்து தனுஷ்கோடி, தனுஷ் படத்தில் நடிக்கிறது. ராமசாமி அப்படின்னு ஏதோ பாட்டு இருக்கு தானே, அதை வச்சுக்கோங்க. வேலராமமூர்த்தி, சோலை சுந்தர பெருமாள், தேனி சீருடையான். இதெல்லாம் என்ன சொல்றது, அழகா இருப்பாங்க.
சுந்தர பெருமாள். சீ- தேனி வரலாம் சீருடை போட்டு படத்துல தான் நடிப்பாங்க. அடுத்து பெண்ணியவாத எழுத்தாளர்களாக அம்பை, திலகவதி போன்றவர்லாம் அறியப்பட்டாங்க. இவங்க தான் தொடர்ந்து வாசந்தி, சிவசங்கரி, இந்துமதி. ஓகேவா? அம்பு அந்த ரெமோ படத்துல அம்பு விடலாம், அதை வச்சுக்கோங்க. அம்பு விட்டு ஒரு நாமத்தை போட்டு போயிடுவாங்க, திலகம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு வாசந்தி, சிவசங்கரி, இந்துமதி. நல்லா வாசமா இருக்கும். படத்துல வந்துட்டு சமைச்சாங்கன்னா நமக்கே வாசம் அரைக்கிற அளவுக்கு இருக்கும். இந்துமதி, இந்து இந்த படத்துல அமரன் படத்துல இந்து ரெபேக்கா வர்கீஸ், அதை நம்ம வச்சுக்கோங்க. சிவசங்கரி, சிவசங்கரி அதுக்கு ஏதாவது வைங்கப்பா ப்ளீஸ், முடியல. அடுத்து வந்துட்டு 5ஆம் தலைமுறை சங்கரை வச்சுக்கோங்க சிவசங்கரிக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து 5ஆம் தலைமுறை எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் ஆகியோர் இலக்கிய வாசிப்பை பொது வாசகர்களுக்கும் கொண்டு சென்றவர்கள். ஓகேவா? 5ஆம் தலைமுறை அப்படின்னாலே 5 வாங்கன்னு அர்த்தம். இப்போ ராமனும் கிருஷ்ணனும் ஒரே அவதாரமாக வந்தாங்கன்னா நமக்கு பயமாக இருக்கும். ஜெயமோகன் அதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு மோகத்திலே இருந்தாங்க அப்படின்னா பயமாக இருக்கும், ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு. அடுத்து வந்துட்டு பவா, செல்லத்துறை, கோணங்கி, பெருமாள் முருகன் சொல்லிட்டு பவா செல்ல பாவமாக இருக்கா பவா. கோணங்கி கோணங்கி அடிச்சுட்டு வருவாங்கள்ல, அதை நம்ம சவுண்டு கேட்கவே பயமாக இருக்கும். பெருமாள் முருகன், பெருமாளும் முருகனும் இந்த மாதிரி 2 சாமி சேர்ந்து வச்சாலும் பயமாக இருக்கும். சுயம்புலிங்கம், சுயம்பரம்னு வச்சுக்கோங்க. சுயம்பரம் பார்க்க பொண்ணு பார்க்க இல்லாதாங்கன்னா பயமாக இருக்கும். கோபி கிருஷ்ணன், கோபிநாத் இருக்காங்களா, அவங்க அந்த நீயனால பேசுகிறப்ப நம்மக்கிட்ட போய் கேள்வி கேட்டுருவாங்களும் பயமாக இருக்கும். முருகன், முருகன்னாலும் பயம். சுப்ரபாரதி மணியன், சரியா? பாரதி இத்தனை பேர் 3 பேர் சேர்ந்து வந்தாலும் பயமாக இருக்கும். யூமா வாசிகனா திருவள்ளுவரோட ஒய்ஃப்னு நான் வச்சுக்கோங்க. அவங்க பேர் இது மாதிரி தான் வரும். வாசுகியோ என்னமோ வாசுவின்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்தாலும் பயமாக இருக்கும். வேணுகோபாலன், வேணும்னு ஏதாவது கேட்டுட்டே இருந்தாலும் ஐயோ இதெல்லாம் இப்படி கேட்டே இருக்குன்னு பயமாக இருக்கும். கண்மணி குணசேகரன், குணங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கு. அவ்வளோ கண்மணி, கண் இருக்குல்ல, அதை பார்க்குறப்ப வந்துட்டு நமக்கு அது வந்துட்டு என்ன சொல்கிறது, கண்மணி. அந்த மணியை மட்டும் கண்ணை மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு போன்ற இக்காலகட்டத்தில் முக்கியமான படைப்பாளர்கள். தமிழில் ஒடுக்கப்பட்ட மனித மக்களின் வாழ்வியலை எழுதும் எழுத்தாளர்கள் சிவகாமி, பாமா, சோ தர்மன், இமயம், அழகிய பெரியவன், ஆதவன், தீட்சண்யா போன்றவர்களும் குறிப்பிடத்தக்கவங்க. சிவனை காமிச்சாங்க பயமாக இருக்கும். பாமான்னு ஒரு மேம் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க, அவங்கள பார்த்தா பயமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு சோ தர்மன் இருக்காங்கல்ல, பஞ்ச பாண்டவர்கள், அவங்கள பார்த்தாலும் பயமாக இருக்கும். நியாயம் அப்படி பேசியிருந்தாலும் பயமாக இருக்கும். இமயம் அவ்வளோ பெருசாக இருந்தாலும் பயமாக இருக்கும். அழகிய பெரியவன் அதுவும் பெருசாக இருந்தாலும் பயமாக இருக்கும். ஆதவன், தீட்சண்யா, ஆதவன் வெறும் ஆதவன் வந்தால் 4ஆம் தலைமுறை. அதுவே ஆதவன் தீட்சண்யானா ஆதவன் சூரியன் எங்கே தீச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். தற்காலத்தில் தமிழ் சிறுகதை தளத்தில் வாழ்வின் தருணங்கள் நுட்பமாக இலக்கிய தரமுடையதாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தமிழ் சிறுகதைகள் ஆங்கிலத்திலும் பல்வேறு இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகமெங்கும் வாசிக்கப்படுகின்றன. இதன் மூலம் உலகளாவிய இலக்கிய தளத்தில் தமக்கென்று ஒரு உயர்ந்த இடத்தை தமிழ் சிறுகதைகள் பெற்றிருக்கிறது. ஓகேவா? அவ்வளோ இதில் ஒன்றும் இல்லை. இப்போ இல்லாமல் பார்த்ததை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுலேருந்து நான் நாளைக்கு கொஸ்டின் போடுறேன். ஓகே ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிக்கலனாலும் வேறு ஷார்ட்கட் வச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.